சீரகம், மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் விட்டுட்டு இதை அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இது வந்து வறுத்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் சவுண்டு வரும். அந்த சவுண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது கூட வாசம் வரும். இப்போ இந்த இடத்துல வெடிக்கிற சவுண்டு கேட்குதுங்களா? 2 செகண்ட் தான். நீங்கள் வச்ச உடனே நல்லா பாத்திரம் ஹீட் ஆனோடனே டக்குன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி படன்னு வெடிச்சிடும். கரிஞ்சு போயிடக்கூடாது. இந்த மாதிரி வெடிச்சதுக்கப்புறம் நம்ம உடனே இறக்கிக்கலாம். திரும்ப அதே பாத்திரத்தில் சின்ன வெங்காயம் 1 கப் நான் உரித்து வச்சுருக்கேன். இப்போது இது வந்து 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு சரியாக இருக்கும். இதுக்கும் அப்படியே ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கல்லுப்பு போடுறது நல்லது. இது கூட நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 சேர்த்தாச்சு. இதை நல்லா வணக்கி எடுக்க போகிறோம். இந்த வெங்காயம் வணக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா வணக்கணும். ஏன்னா பக்கத்தில் நின்று பார்த்து வணக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரிஞ்சும் போயிடாமல் நல்லா வெங்காயம் வெந்து கிடைக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் வெந்து கிடைக்கணும். அது எந்த அளவுக்கு எந்த ஸ்டேஜில் வணங்கியிருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நல்லா வணங்கிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இதை இறக்கிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா வெடிச்சிருக்கும். உங்களுக்கு மேலே இந்த மாதிரி வெடித்து தோலெல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே, நம்ம வந்து இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம அடுத்தது அரைக்கிறதுக்கு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டோம். ஈய பாத்திரம் வச்சுருக்கேன் நான். உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அது வச்சுக்கோங்க. பட் ஆனால் நம்ம வந்து மண்பானையிலையோ இந்த மாதிரி ஈய சட்டியில் நம்ம வைக்கும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 50 மில்லி சேர்த்துக்கலாம். சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த மாதிரி நான் வந்து வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்களா. நம்ம அரிஞ்சு போடக்கூடாது. இது வெங்காயத்தை வந்து அப்படியே வச்சு வந்து சப்பாத்தி கட்டையில் இது வச்சு ஒரு தட்டி இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். இடித்து எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சும் இந்த வெங்காயத்தை இதெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்படியே ஒரு வணக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து இது ஒரு பரட்டிட்டோம்னா ஓரளவுக்கு ஒரு ப்ரௌனாக பிங்க் கலரில் இருக்குல்ல, இந்த அளவுக்கு இருந்தோம்னா போதும். இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம். கறி வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி நம்ம வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வெங்காயத்துக்கு வணக்கிறதுக்கும் நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். அடுத்தது கறிக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் குழம்புக்கு மசாலாலாம் கலந்துட்டு அதுக்கப்புறமா உப்பு பத்தலை அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துற மாதிரி வரும். இதை நல்லா பரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். நல்லா பரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இது வெந்துகிட்டே இருக்கும். இது கூட நம்ம தண்ணி சேர்த்தலை. ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்த்த போகிறோம். தண்ணி இப்போ சேர்த்தக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்தணும் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த ஜூஸ் எல்லாம் வந்து கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம போய் மசாலா ஆட்டிட்டு வந்துடலாம். கறி மசாலா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம்.
மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், மல்லித்தூள், கறி மசாலா, மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கறி மசாலா, மல்லித்தூள் 3 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். மிளகாய்த்தூள் மட்டும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். முதல்ல கொத்தமல்லி, வரமிளகாய், சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு அது 2 போட்டு நம்ம இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை ஆட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மசாலா, வெங்காயம்லாம் போட்டு ஆட்டிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்போ போடுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக இடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட்டலாம். கொஞ்சம் சத்தம் இந்த மாதிரி லைட்டாக இடித்து எடுத்துக்கலாம். அப்போ தக்காளியெல்லாம் நல்லா நசுங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிங்கன்னா ஆட்டும்போது நல்லா ஆட்டு விடும். இதையும் நல்லா மைய அரைச்சிக்கலாம். நல்லா நெகு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா வந்து நம்ம குழம்புக்கு போடணுமான்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாது. ஏன்னா இதில் இருக்கிற மசாலாவே சரியாக இருக்கும். இதையே போட்டு அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடைசியாக காரம் பத்தலைனா மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இது எல்லாமே போதும். இப்போ இந்த மசாலா எல்லாமே போட்டு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து மசாலாலாம் சேர்த்து அரைக்க போகிறேன். மசாலாவை அரைச்சி அதிலிருந்து தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு தாளித்து விட்டுட்டு போயிருந்தோம் இல்லைங்களா, அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நான் தேங்காய் சேர்த்தலை. ஏன் நான் வந்து தேங்காய் சேர்த்தலைன்னா, தேங்காய் சேர்த்தனா சீக்கிரமாக கெட்டுரும் கூட. இப்போது இது வந்து நம்ம வந்து 2 நாளைக்கு கூட நம்ம இதை வச்சுருக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் சேர்த்தலை. உங்களுக்கு நீங்கள் ஒரு நாளில் யூஸ் பண்ணிடுவீங்க, ஒரு நாளில் தீந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு அரை மூடி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு தேங்காயில் பாதி. அவ்வளோதான், எல்லாம் கலந்து வச்சாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.